யாழில் வெடித்த போராட்டம். யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்திலுள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் இன்று 2ஆம் நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. காணிகளை விடுவிக்க கோரி நேற்றைய தினம் மைடிடி சந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் இன்று 500ற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இன்றைய தினம் ஞாயிறு விடுமுறை என்பதால் பாடசாலை சிறுவர்கள் தமது நிலங்களில் 3ஆம் தலைமுறையாக உரிமை கேட்டு பெற்றோருடன் பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறைக்கப்பட்டது நாடாளுமன்ற ஊழியர்களின் உணவு நாடாளுமன்ற ஊழியர்களின் வசூலிக்கப்படும் உணவு விலைகளை திருத்தியமைக்க நாடாளுமன்ற அவைக்குழு தீர்மானித்துள்ளது. அந்த குழுவின் தலைவர் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் குழு கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பதுளையில் கோர விபத்து. பதுளை பகுதியில் விபத்துக்குள்ளான சுற்றுலா பேருந்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று ஆய்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பதுளை மகியங்கனி வீதியில் துன்கிந்த தும்ரிஸ் கிட்டிய 4ஆம் கட்டை பகுதியில் நேற்று குறித்த பேருந்து விபத்துக்குள்ளாகியிருந்தது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததுடன் 31 பேர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவம். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற வாள்வெட்டு வன்முறை சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த 3 பேரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட இந்த கைது நடவடிக்கையின் போது 3 கூறிய வாள்களும் மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு தப்பி செல்ல முயன்ற 3 கைது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு குற்றச்செயல்கள் புரிந்த 3 நேற்றிரவு தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த குறித்த 3 யாழ்ப்பாணம் கோப்பாய் பருத்தித்துறை மற்றும் அச்சுவேலி ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்ற கொலை, கொள்ளை, வாள்வெட்டு ஆகிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் 3 தலைமன்னாரிலிருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவிற்கு தப்பி செல்ல முயற்சித்த வேளை கடலில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனக்கு பின் ஈரானின் அதியுச்ச தலைவர்களாக இருக்கக்கூடிய 3 பரிந்துரைத்த அலி கமேனி இஸ்ரேலுடனான போரில் தான் கொல்லப்பட்டதால் தனக்கு பிறகு ஈரான் தலைமை மதகுருவாக இருக்கலாம் என்று 3 ஈரானின் அதியுச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி பரிந்துரைத்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் தாக்குதலில் தற்போது அமெரிக்காவும் களமிறங்கியுள்ளமையானது போரின் தீவிரத்தை எடுத்து காட்டுகிறது. பழி தீர்க்கும் ஈரான். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பழிவாங்க இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மீது சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானின் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏவுகணை தாக்குதல் தொடர்வதற்கு முன்னர் இஸ்ரேலில் உள்ள சைரன் ஒலிக்கும். ஆனால் சைரன் ஒலிப்பதற்கு முன்னரே இந்த முறை தாக்குதல் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.